கப்பலுக்கு வெளியில தண்ணி இருக்கிறது வரைக்கும் நமக்கு என்ன இருக்காது? பயம் இருக்காது. கடல்ல கப்பல் போயிட்டு இருக்குது, பெரும் காற்று அடிக்குது, பெரும் புயல் அடிக்குது. ஆனா சில மாலுமிகள், சில கப்பலில் பிரயாணம் பண்ணினவர்கள் அவ்வளவு சீக்கிரமா பயப்பட மாட்டாங்க. எது வரைக்கும் தெரியுமா? எது வரையும் பயப்பட மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, கப்பலுக்குள்ள தண்ணி நிறையிற வரைக்கும் பயப்பட மாட்டாங்க. ஆனா அந்த கப்பலே மூழ்கிறது மாதிரி தண்ணி உள்ள வந்துச்சுன்னு வைங்களேன், யாருக்குனாலும் என்ன வரும்னா, ஏன் அப்படின்னா, இதை என் பலத்தினால இந்த கப்பலை திரும்ப தூக்கி நிறுத்த. இப்போ சீடர்களுக்கு அப்படிதான் வருது. ஆண்டவரே, நீங்க என்ன பார்த்து அற்ப விசுவாசிங்களேன்னு சொல்றீங்க, ஏன் சந்தேகப்பட்டீங்கன்னு என்னை பார்த்து கேட்குறீங்க? புயல் அடிக்குது, நாங்கள் கலங்கல்ல, மழை அடிக்குது, நாங்கள் கலங்கல்ல. ஆனால் நாங்கள் எப்போ பயப்பட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த தண்ணியெல்லாம் கப்பலுக்குள்ளே வரதை பார்த்து எங்களால் பயப்படாமல் இருக்க முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே, ஏன் சந்தேகப்பட்டீர்கள்? இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையை நான் சந்தேகமே படமாட்டேன் பாஸ்டர். எனக்கு அவ்வளவு சீக்கிரமா அவிசுவாசமே வராது, அவிசுவாசம் படமாட்டேன். ஆனால் இப்போ சமீப காலமாக எனக்குள்ள பெரிய அவிசுவாசம் வருது. எனக்கு நம்பிக்கை எல்லாம் போச்சு. ஏன் அப்படின்னா, நான் அந்த சோதனைகள் எல்லாம் பார்க்கும்போது ஓரளவு நம்பினேன். ஆனால் இப்போ எல்லாம் முடிகிற அளவுக்கு வந்துச்சு. இனி நான் எப்படி நம்பிட்டு இருக்க முடியும்? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், இந்த சூழ்நிலையில் எல்லாரும் எதை நம்பணும்னா, இல்லை, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் எனக்கு கர்த்தர் உண்டு, எனக்கு கர்த்தர் உண்டு, எனக்கு அவர் வார்த்தை உண்டு, எனக்கு தேவதூதர் உண்டு, எனக்கு அற்புதம் உண்டு. இந்த வரிகளை பாருங்க. முடியாது என்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் உன்னில் தோன்றிடுமே, அளவற்ற நன்மையினால் அவர் ஆண்டு நடத்திடும். கைகளும் மேலவே சொல்லிட்டே இருங்க, ஓ நீங்க உண்டே, உங்க வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, உங்க அற்புதம் உண்டு, கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, அவர் தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. இந்த கேள்வியோட தான்ப்பா நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டுட்டே இருக்கிறாங்க. யார் இருக்கா? யார் இருக்கா? யாருடைய வார்த்தை இருக்குது? ஒரு வார்த்தை கூட பிளஸ்ஸா சொல்றதுக்கு ஒரு வார்த்தை கூட இல்லையே. ஒருத்தருடைய வார்த்தை கூட எங்க பிள்ளைகளை பார்த்து, நீ நல்லா வருவ, நீ நல்லா இருப்ப, உன் பிள்ளை நல்லா இருக்கும், மறுபடியும் உன் பிள்ளை வாழ்க்கை கட்டப்படும், உன் குடும்பம் கட்டப்படும்னு சொல்றது மாதிரி ஒருத்தருடைய வார்த்தை கூட எங்க பிள்ளைகளை பார்த்து இல்லப்பா. கேட்கிற எல்லாருடைய வார்த்தையும், எனக்கு தெரியல, நீ எப்படி வருவேன்னே தெரியலையே. நிறைய பேரை உனக்கு யார் இருக்கா? உனக்கு யார் வருவா? இனி யார் வருவா? நிறைய பேர் உனக்காக வந்து வெட்கப்பட்டு போனாங்க. இனி உனக்காக வர்றதுக்கு யாரும் இல்லை. ஆனா இன்றைக்கு நீங்க சொல்றீங்க, இல்ல, கர்த்தர் உண்டு, ஓ அவர் வார்த்தை உண்டு, அவருடைய தூதர் உண்டு, அற்புதம், அவருடைய அற்புதம் உண்டு. நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம் பா. உங்க தயவுள்ள கரம் மூடிட்டே இருக்கட்டும் ஆண்டவரே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அப்படியே எழும்பி நிற்கலாமா? Thank you Jesus. கரங்களை தட்டி கொண்டே பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, ஓ ஹalleluya. முடியாது என்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் முன்னில் தோன்றும். அளவற்ற நன்மையினால் யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் முடியாது என்று நினைக்கிறீர்களோ, நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில், உங்களுக்கு ஆச்சரியப்படுகிற விதத்திலே அந்த இடத்திலே கர்த்தரின் கரம் தோன்றும். கர்த்தரின் கரம் தோன்றும். நீங்க அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை பார்ப்பீர்கள். முடியாது என்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் முன்னில் தோன்றிடுமே. முடியாது என்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் முன்னில் தோன்றிடுமே. அளவற்ற நன்மையினா ஆண்டு நடத்திடுவார். அளவற்ற நன்மையினா ஆண்டு நடத்திடும். இப்ப சொல்லுவோம், நீங்க உண்டு, உங்க வார்த்தை உண்டு, உங்க தூதர் உண்டு, உங்க கைகளை மேல தட்டி நீங்க உண்டு பாடு. ஏசப்பா பார்த்து நீங்க உண்டு.
இல்லை, குறை இல்லையே, குறை இல்லை. ஆண்டவர் தேடுவோர்க்கு குறை இல்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கு, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கு, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லை. புல்லுள்ள புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், புல்லுள்ள என்னை மேய்க்கின்றார். தண்ணீரை ஊற்றி சென்று தாகம் தீர்க்கின்றார், தண்ணீரை தீர்க்கின்றார். சொல்லோ குறை இல்லையே, கைகளை தட்டி பாடிக்கொண்டே உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயே, மதிலை தாண்டிருப்பே, மதிலை தாண்டிருப்பே. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயே, மதிலை தாண்டிருவே, மதிலை தாண்டிருவே. இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா வல்லமை 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 வல்லமை. ஒவ்வொருவரும் மேலும் அக்கினியாய் இறங்கிக் கொண்டே இருக்கட்டும், இறங்கிக் கொண்டே இருக்கட்டும். நீங்க உண்டு, உங்க வார்த்தை உண்டு, உங்க தூதர் உண்டு, உங்க அற்புதம் உண்டு. நீங்க இந்த பாடல பாட பாட ஒரு மகிமை. ஜெபிக்கிறவங்க ஜெபி, சத்தமா பாடுறவங்க பாடு. கர்த்தருடைய வல்லமை ஊற்றப்படட்டும். மகிமை ஓ நீங்க உண்டு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நல்ல கரங்களை தட்டி ஆமே ஆமே ஸ்தோத்திரம். நீங்க உண்டு, நீங்க உண்டு, உங்க வார்த்தை உண்டு, உங்க தூதர் உண்டு, உங்க அற்புதம் உண்டு. அப்பா அதன் காலத்திலே சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர், நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக எங்களுக்கு செய்கிற கர்த்தர். இதுவரையிலும் நாங்கள் கேட்காத ஆயிரக்கணக்கான அற்புதத்தை எங்களுக்கு பார்த்து 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 எங்களுக்கு என்ன தேவை என்று அறிந்து, ஆண்டவரே நாங்கள் கேட்கிறதற்கு முன்பே எங்களுக்கு செய்த தேவன் நீர். நன்றி அப்பா. இந்த உபவாச ஜெபத்தில் நிறைய வார்த்தைகளை எங்களோட பேசுனீங்க, எங்களை அப்படியே தைரியப்படுத்தினீங்க. எங்க எல்லாருக்கும் நன்றி உள்ள இருதயம், ஒரு மனரம்யமான ஒரு இருதயம், மனரம்யமான ஒரு இருதயம். கர்த்தர் எங்களுக்கு அந்த இருதயத்தை கட்டளை இடுங்க சாமி, கர்த்தர் கட்டளை இடுங்கப்பா, கர்த்தர் கட்டளை இடுங்க. நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடவே தடைபடாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த ஆலயத்தில் உங்க பிள்ளைகளுடைய தலையின் மேல் ஒரு மகிமை இறங்கட்டும். அதே மகிமை எந்தெந்த இடத்திலிருந்து இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேலும் உம்முடைய மகிமை இறங்கி ஒரு அற்புதம், இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் ஒரு அற்புதத்தின் ஃபாஸ்டிங் பிரேயராய் மாறட்டும். ஒரு விடுதலை உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. Thank you Jesus.